30ஆம் தேதி கொடியேற்றாங்க. அதுக்கப்புறம் ஆத்தாளோட மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடந்துச்சு. திருக்கல்யாணம் நைட்டு அம்மன் ஊர்வலம் வந்தாங்க. இப்ப தேருக்கு வந்திருக்காங்க, தேரோட்டம் வந்திருக்காங்க. நான் இப்ப மீனாட்சி அம்மனை பார்க்க நான் வந்திருக்கேன். மீனாட்சி அம்மன் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாங்க. எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் ரொம்ப அழகாவே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. நானும் மீனாட்சி வேஷம் போட்டு இருக்கேன்னு பார்க்கல. எல்லாரும் என்ன பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இதா இருக்கு, ஜாலியா இருக்கு. ரொம்ப வைபா இருக்கு, சொல்றதுக்கு அதை கூச்சப்படுறேன். அது இன்னும் நான் பார்க்கல, அது பார்க்க இன்னும் போல. அதுக்குள்ள போட்டோ எடுத்துட்டு இருந்தேனால இன்னும் பார்க்கல. இனிமேல் போய் பார்க்கணும் மீனாட்சி அம்மனை. அப்படியே உணர்றேன், மீனாட்சி மாதிரியே உணர்றேன் நானு. பார்க்க போட்டோ எடுக்கிறாங்க, எல்லாம் நல்லா பேசுறாங்க, கையெடுத்து கும்பிடுறாங்க. எல்லாம் ஒவ்வொன்றும் பண்ணும்போது நம்மளையும் ஒருத்தவங்க கையெடுத்து கும்பிடுறாங்க. மீனாட்சி ஒருவேளை நம்மளும் மீனாட்சி மாதிரியே இருப்போம் போல அப்படின்னு ஒவ்வொரு ஆள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லாதான் இருக்கு, ஆனா கம்ஃபர்டபுளா இருக்கு. எல்லாமே ரொம்ப கசகசன்னு இல்லாம ஜாலியா இருக்கு. முதல்ல ஒரு ட்ரெஸ் போட்டா கூட கசகசன்னு இருக்கும், இப்ப ஜாலியா தான் இருக்கு. அது ஒரு குஷி தான். நம்ம மீனாட்சி அம்மன் வேஷம் போட்டிருக்கிறது ஜாலி தான். உதயாஸ்ரீ, காலவாசல்ல இருந்து வரேன். ஸோ சித்திரை திருவிழானாலே ரொம்ப வைபா இருக்கும். நேத்து வந்துட்டு சாமி சாயங்காலம் வந்தது. இன்னைக்கு காலையில தேரோட்டத்துல 2 சாமியும் வந்தது. அப்படியே ரொம்ப மாசா இருந்தது. நிறைய பேர் இருந்தாங்க. இவ்வளோ காலையில இத்தனை பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப கூட்டமா இருந்தது. ஸோ நாளைக்கும் ரொம்ப கூட்டமா இருக்கும். ஏன்னா நாளைக்கு அழகர் வராரு. ஸோ இந்த 10 நாளுமே ரொம்ப நல்லா போச்சு. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாக்குறேன். இத்தனை வருஷத்துல எனக்கு சொந்த ஊர் இதுதான். பட் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது.